ரோமர் 8:1. ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின் படி நடவாமல் ஆவியின் படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. ஆக்கினை தீர்ப்பு கிடையாது அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பாவத்துக்கான அபராதம் நமக்கு கிடையாது, பாவத்துக்கான தண்டனை நமக்கு கிடையாது. குற்ற மனப்பான்மையில அந்த விளைவுகள்ல இருந்தும் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குதா? விடுதலை. கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு இந்த மூன்று என்ன செய்யாது? கிடையாது. இவ்வளோ பெரிய ஒரு விடுதலைய இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன செஞ்சிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். இது பரலோகத்துக்கு போய் இந்த விடுதலை அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா இன்னும் சத்தியத்தை முழுமையா நம்ம என்ன செய்யல? புரிந்து கொள்ளல. இந்த மீட்பு, இந்த விடுதலை இப்பொழுதும் எப்பொழுதும் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் சுவிசேஷம்.